ஃபுட் பிசினஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து நெறைய லெவல் இருக்கு. ரைஸ் மில் நீங்க பண்ணாலும் அது ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் தான். எஃப்எம்சிஜி குட்ஸ் பண்ணாலும் அது ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் தான். இல்ல நீங்க பானிபூரி கடை போட்டாலும் அது ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் தான். புதுசா தொழில் தொடங்கணும்னு நெனைக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம குடுக்கக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னா, எந்த துறையா இருந்தாலும் முதல்ல அதுல நீங்க ரீட்டெயில் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க உற்பத்திக்குள்ள போங்க. பட் நம்ப ஊர்ல பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு எடுத்த உடனே உற்பத்தி தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு தொழில்ல உற்பத்தி, ரீட்டெயில் அப்படின்னு 2 விஷயம் இருக்கிறது. அந்த விஷயம் கூட நெறைய பேருக்கு தெரியல. உற்பத்தின்னு ஒண்ணு இருக்கு, ரீட்டெயில்னு ஒண்ணு இருக்கு. எது நமக்கு வரும் அப்படின்ற கிளாரிட்டி கூட நம்ம யங்ஸ்டர்ஸ்ல பல பேருக்கு கிடையவே கிடையாது. எடுத்த உடனே பெரும்பாலான நபர்கள் நான் வந்து கோழி பண்ண வைக்க போறேன், பவுல்ட்ரிக்குள்ள போப்போறேன், ஆட்டு பண்ண வைக்க போறேன், இல்ல மீன் பண்ண வைக்க போறேன், இல்ல ஃபார்மிங்குள்ள போப்போறேன். இல்லன்னா நான் ஒரு ஹோட்டல் வைக்க போறேன். எல்லாமே உற்பத்திக்குள்ள போறாங்க. எடுத்த உடனே உற்பத்திக்குள்ள போனீங்க அப்படின்னா, நீங்க என்ன ராசியா வேணாலும் இருங்க. என்ன மாரி ஜாதக அமைப்பு வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும். எடுத்த உடனே உற்பத்திக்குள்ள போனீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க அதுல ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றது ஒரு 10% தான் இருக்கு. அதுக்கும் கீழ தான் இருக்கு. ஸோ அதனால எடுத்த உடனே உற்பத்திக்குள்ள போ வேணாம். எதுவா இருந்தாலும் ரீட்டெயில் பண்ணுங்க. அப்படி இல்ல உற்பத்திக்குள்ள தான் போறீங்க அப்படின்னா, ரொம்ப மினிமமா ரொம்ப சின்ன லெவல்ல நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ரொம்ப சாதகமா போய் முடியும்.